ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளும் மனிதனும் என்ற தியான தொகுப்பின் 2ஆம் பாகத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுளும் மனிதனும் என்ற தியான தொகுப்பின் 1ஆம் பாகத்திலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் உரிய உறவு எப்படி இருந்தது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு புத்தகங்களின் வாயிலாக நாம் தியானித்தோம். இந்த தியான தொகுப்பிலே புதிய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்களின் மூலமாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் உரிய உறவு எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். தேவன் தன்னுடைய திட்டத்தை விட்டு விலகிச் சென்ற மனிதனை மறுபடியுமாக தன்னுடைய திட்டத்திற்குள்ளாக கொண்டு வந்து வாழ்வளிக்கும் திருப்பணியை அவர் துவக்கி தலைவர்கள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், செயல் வீரர்கள் போன்ற மனிதர்களை பயன்படுத்தி மனிதர்களோடு இடைபடுகின்றார். வாழ்வு முறையை கற்பனைகளின் மூலமாகவும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துகின்றார். மனிதர்கள் தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கென்று அவர்களுக்கு வழிகாட்டுகிறார் என்பதை பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களின் மூலமாக நாம் 1ஆம் பாகத்திலே தியானித்தோம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உரிய உறவு எப்படி இருந்தது என்பதை புதிய ஏற்பாட்டு புத்தகங்களின் வாயிலாக நாம் தியானிப்பதற்கு முன்பு அதனுடைய முக உரையை இந்த நாளிலே நாம் காண இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே மக்களின் பிரதிநிதிகளாக கடவுளிடம் முறையிட்டவர்களை தவிர வேறு எந்த ஒரு மனிதனும் கடவுளை காணவும் இல்லை, அவரோடு உரையாடவும் இல்லை, அவருடைய சத்தத்தை கேட்கவும் இல்லை. மாறாக அவருடைய பிரசன்னத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மனிதர்களோடு கடவுளுடைய அணுகுமுறை வேறுபட்டிருந்தது. புதிய ஏற்பாட்டிலே மனிதர்கள் கடவுளை தங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவாக அனுபவித்தார்கள். அவரோடு இணைந்து வாழுகின்ற பாக்கியத்தை பெற்றார்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் மனு உருவெடுத்து இந்த உலகத்துக்கு வருகின்றார். அதற்கான நோக்கத்தையும் அவர் மிக தெளிவாக கூறுகின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்திலே அவர் இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவாக வந்ததின் நோக்கத்தை நாம் காணலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் வாசித்தார் என்று சொல்லி நாம் காண்கின்றோம். இந்த வசனங்களின் சாராம்சம் என்னவென்றால், கடவுள் மனிதனுக்கு எல்லா நிலையிலும் விடுதலையுள்ள வாழ்வை அளிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்திற்கு அவர் கிறிஸ்துவாக வருகின்றார். தேவகுமாரனான கிறிஸ்துவுக்கும் மனிதர்களுக்கும் இருந்த தொடர்பு உறவு எப்படி இருந்தது என்றும், அவர் உயிர்த்தெழுந்து பரத்துக்கேறின பின்பு பரிசுத்தாவியானவருக்கும் மனிதர்களுக்கும் உரிய உறவு எப்படி இருந்தது என்றும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவானவர் மனிதர்களோடு ஒரு சக மனிதனாக தன்னுடைய எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தி அவர்களுடைய அன்றாட வாழ்வில் ஒருமித்து வாழ்வதை நாம் காணலாம். அதே வேளையில் கடவுளாக அவர் தனது வல்லமையையும் தனது பணியையும் தனது அதிகாரத்தையும் எந்த இடத்திலும் உறுதிப்படுத்த தவறியதே இல்லை. இப்படி அவர் ஒரு முழு மனிதனாக மனித தன்மைகளுடனும் கடவுளாக தெய்வீக அன்புடனும் தன்மைகளுடனும் பண்புகளுடனும் ஒன்றிணைந்து மனிதர்களோடு வாழ்ந்தார். இந்த உலக ஜீவியத்தில் கிறிஸ்துவுக்கும் மனிதர்களுக்கும் இருந்த உறவு பல வகைகளாக வெளிப்பட்டது. இதை ஒரு 4 தலைப்புகளின் கீழே வகைப்படுத்தி நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக, மனிதர்களுக்கு கடவுள் விடுதலை அளிக்கின்றவராக காணப்பட்டார். ஒரு மீட்பருக்கும் விடுதலைக்காக ஏங்குகின்ற மக்களுக்கும் உரிய உறவு இவர்களுக்குள்ளே காணப்பட்டது. எதிலிருந்தெல்லாம் விடுதலை அளித்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், முதலாவதாக பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுதலை அளிக்கின்றார். நாம் ஏற்கனவே பார்த்தபடி மனிதர்கள் பிற மனிதர்களுக்கும் செயல்களுக்கும் அடிமையாக இருப்பதிலிருந்து அவர்களை மீட்டு அவர்களுக்கு விடுதலை உள்ள வளமான வாழ்வை அளிக்க வேண்டும் என்று சொல்லி பல மனிதர்களை தன்னுடைய கருவிகளாக பயன்படுத்துகின்றார். இதை நாம் பழைய ஏற்பாட்டில் காண்கின்றோம். அதன் பின்பு மேசியா வருவார். புதிய நீதியுள்ள அரசாட்சியை அமைத்து அநீதியுள்ள அரசாட்சியிலிருந்து, ஒடுக்குகின்ற அரசாட்சியிலிருந்து தங்களுக்கு விடுதலை அளிப்பார் என்று ஜனங்கள் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நம்பி காத்திருக்கின்றனர். அவர்கள் காத்திருந்தபடி மேசியா இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் அவர்கள் நினைத்த அரசாட்சியை அவர் உருவாக்கவில்லை. மாறாக தேவனுடைய ராஜ்யத்தை
உருவாக்கவும், தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் என்பதை கற்றுக் கொடுக்கவும், அநீதியுள்ள இந்த உலக ஜீவியத்திலிருந்து விடுதலை அளித்து அன்பு நிறைந்த ராஜ்யத்தில் வாழ்வு கொடுக்கவும் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இம்மானுவேலராக மனிதர்களோடு இருந்து அவர்களின் அடிமைத்தனத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, துன்பங்கள், கண்ணீரின் பாதையிலிருந்து விடுதலை அளித்து அவர்களுக்கு சமாதானமான ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு வந்தார். யோவான் 3:16 நாம் வாசிக்கிறது போன்று, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தின்படி அவர் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மனிதர்களுக்கு விடுதலை அளிக்க இந்த உலகத்தில் வந்தார். தேவனுடைய கற்பனைகளின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில் வராத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு அவர் அன்பு நிறைந்த வாழ்வையும் விடுதலையுள்ள வாழ்வையும் கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். தேவ கற்பனைகளை மீறி நடந்து பொல்லாப்பு செய்து நீதி நியாயங்களையெல்லாம் விட்டுவிட்டு அக்கிரம சிந்தையும் செய்கையும் உடையவர்களாக மனிதர்கள் வாழ்ந்து வந்தனர். இதைத்தான் மத்தேயு 18:11 நாம் காண்கின்றோம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை இரட்சிக்க வந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. மனுஷகுமாரன் கெட்டு போனதை இரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரை கொடுத்து மனிதர்களுக்கு மீட்பை கொடுக்க வேண்டும் என்பதே கிறிஸ்துவினுடைய தலையாய பணியாகவும் கடமையாகவும் நோக்கமாகவும் காணப்பட்டது. ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷ புத்தகங்களிலே கிறிஸ்துவானவர் மனிதர்களுடைய பாவங்களை மன்னிப்பதை அநேக இடங்களிலே நாம் காணலாம். குறிப்பாக மார்க்கு 2:10 நாம் காண்கின்றோம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று கூறுகின்றார். இப்படி பாவ மன்னிப்பருளி குற்ற மனசாட்சியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளாய் அவர்கள் சிக்கிக்கொள்ளாதபடி மீட்பை அவர்களுக்கு சம்பாதித்து கொடுத்து பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையும் அவர் அளிக்கின்றார். நியாயப்பிரமாணத்தின்படி பாவ நிவாரண பலி செலுத்தினால் மட்டுமே பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்றும் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்றும் தீர்க்கமாக நம்பிய இந்த ஜனங்களுக்கு அவர் சிலுவையின் மூலமாக ஒரு மாற்று பிரமாணத்தை கற்றுக்கொடுக்கின்றார். கிறிஸ்துவானவர் ஒருவர் மட்டுமே பாவங்களை மன்னிக்க வல்லமையுடையவர். கடவுளால் மட்டுமே பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து மீட்பையும் அளிக்க முடியும் என்ற அந்த மாற்று பிரமாணத்தை அவர் இந்த உலக ஜீவியத்திலே மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அடுத்ததாக அடக்குமுறைகளிலிருந்து கடவுள் விடுதலை அளிக்கின்றார். நியாயப்பிரமாணத்தை முன்னிலைப்படுத்தி சமயத்திலும் சமுதாயத்திலும் அநேகம் அடக்குமுறைகளை செய்து கொண்டிருந்த ஆதிக்கம் செலுத்திய ஜனங்களிடமிருந்து அவர் மனிதர்களுக்கு விடுதலை அளிக்கின்றார். நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் பரிசுத்தம், அசுத்தம், யூதர்கள், யூதர் அல்லாதவர்கள், ஆண் பெண் போன்ற பலவிதமான பிரிவினைகளை மனிதர்களுக்குள் உருவாக்கி அதன் அடிப்படையில் மனிதர்களை அடக்கி ஆண்டு கொண்டிருந்த ஆதிக்கவாதிகளிடமிருந்து ஜனங்களுக்கு அவர் விடுதலை அளிக்கின்றார். அடுத்ததாக வியாதிகள், அசுத்த ஆவிகளிலிருந்து மனிதர்களுக்கு அவர் விடுதலை அளிக்கின்றார். அடிமைத்தனத்திலும் அடக்குமுறைகளிலும் இருந்து மட்டும் ஆண்டவர் விடுதலை அளிக்காமல் குணப்படுத்த இயலாத வியாதிகள், அசுத்த ஆவிகளினால் பாதிக்கப்பட்டவர்கள், சுகமடைய வாய்ப்பு பெறாதவர்கள் என உடல் அளவிலும் மனிதர்களுக்கு அவர் விடுதலையை அளிப்பதை நாம் புதிய ஏற்பாட்டிலே காணலாம். சுகமடைய வாய்ப்பு பெறாதவர்கள் என உடல் அளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அற்புதம் செய்து விடுதலை அளிக்கின்றார். இந்த இடங்களிலே ஆண்டவருடைய தெய்வீக வல்லமை வெளிப்படுகின்றதை நாம் காணலாம். இப்படி கடவுள் மனிதர்கள் வாழ்வில் விடுதலை அளிக்கின்றவராக காணப்பட்டார். இரண்டாவதாக மனிதர்களுக்கு அவர் விடுதலை அளிப்பதோடு நிறுத்திவிடாமல் சீர்திருத்தம் செய்து மனிதர்களுடைய வாழ்வில் அவர் செயலாற்றுகின்றதை நாம் காணலாம். இதைத்தான் நாம் இரண்டாவதாக தியானிக்க இருக்கின்றோம். அரசியல், சமயம், சமுதாய வாழ்வு, ஆவிக்குரிய வாழ்வு என மனிதர்களுடைய வாழ்வின் எல்லா நிலையிலும் மாற்றுருவாக்கத்தை எதிர்நோக்கி காத்திருந்த மனிதர்களுக்கு அவர் ஒரு சீர்திருத்தவாதியாக அவர்கள் வாழ்வில் செயல்படுவதை நாம் காணலாம். யூத ஜனங்கள் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதினுடைய காரணத்தை அவர்கள் மறந்துவிட்டு, நியாயப்பிரமாணத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் மறந்துவிட்டு, தங்கள் வாழ்வை சீர்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட தேவனுடைய கற்பனைகளையும் சட்டதிட்டங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் சடங்காச்சாரமாய் பின்பற்றி மனமாற்றம் அடையாமல் வாழ்ந்து கொண்டிருந்ததை இயேசுவானவர் காண்கின்றார்.
அவர்களுடைய வாழ்வு மாய்மாலமாய் இருந்தது என்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்டி, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்விலே அக்கிரமமும் பொல்லாப்பும் காணப்பட்டது என்பதை ஆண்டவர் கடிந்து கொள்கிறதை நாம் காணலாம். உதாரணமாக மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவே இதை குறிப்பிடுகின்றார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை ஏன் மீறி நடக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கேட்கின்றார். நியாயப்பிரமாணத்தை சடங்காச்சாரமாய் பின்பற்றி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். தேவனுடைய பிரதான கற்பனையான அன்பு உங்களிடத்துல காணப்படவில்லை. பார்வைக்கு ஒரு தேவ பக்தியை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று யூத சமயத்தில் காணப்பட்ட மாய்மாலமான ஆவிக்குரிய வாழ்வை கடவுள் இந்த இடத்துல கடிந்து கொள்கின்றதை நாம் காணலாம். தேவனுடைய பிரதான கற்பனையான அன்பை கை கொள்ள வேண்டும், அதை பற்றி கொள்ள வேண்டும் என்ற மாற்றுருவாக்கத்தை எதிர்நோக்கி கடவுள் சீர்திருத்தத்தை செய்கின்றார். ஆதி திருச்சபையிலும் மனிதர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு, பெருகச் செய்வதற்கு, ஆண்டவரோடு உள்ள உறவிலே பலப்படுவதற்கு ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, பரிசுத்தாவியின் வரங்கள், பரிசுத்தாவியின் கனிகளை குறித்து அநேகம் காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றதை நாம் காணலாம். குழப்பங்களும் வாதங்களும் தர்க்கங்களும் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஒரு சீர்திருத்தத்தை செய்கின்றார். அடுத்ததாக சமுதாயத்திலே அவர் ஏற்படுத்திய மாற்றங்களும் சீர்திருத்தங்களும் இன்று வரை பல சீர்திருத்தவாதிகளாக ஒரு முன்மாதிரியாக வைத்து பின்பற்றப்பட்டு வருகின்றது. பல காரணங்களின் அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட ஜனங்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு தன் வாழ்வு பயணம் முழுவதையும் அந்த ஜனங்களோடு அவர் இருப்பதை காணலாம். ஆயக்காரரோடும் பாவிகளோடும் அவர் போஜனம் பண்ணுகிறார் என்ற விமர்சனங்களின் மத்தியிலும், பாவியாய் எண்ணப்பட்ட ஸ்திரீயிடம் உரையாடுகிறார் என்ற விமர்சனங்கள் எழுந்த போதிலும், பட்டணத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட தீட்டு என்று எண்ணப்பட்ட குஷ்டரோகிகளோடும் பெண்களோடும் அவர் உரையாடி அவர்களை தொட்டு அவர்களை குணப்படுத்துகிறார் என்ற விமர்சனங்கள் வந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவானவர் இந்த சீர்திருத்தத்தையே மாற்றத்தையே உருவாக்க நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், என்னுடைய அன்பு எல்லாருக்குமானது என்பதை அவர் தன்னுடைய செய்கைகளின் மூலமாகவும் வார்த்தைகளின் மூலமாகவும் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றதை நாம் புதிய ஏற்பாட்டில் காண்கின்றோம். இப்படி மனிதர்களுடைய வாழ்விலே அவர் சீர்திருத்தம் செய்து மாற்றுருவாக்கம் செய்கின்றவராக காணப்பட்டார். மூன்றாவதாக, வாழ்வை உறுதி செய்கின்ற கடவுளாக மனிதர்கள் வாழ்விலே அவர் செயல்பட்டார். வாழ்வளிக்கின்ற கடவுளாக மனிதர்களுக்கு கனமான வாழ்வை அருளுகின்றார் கிறிஸ்துவானவர். வாழ்வு இல்லாதவர்களுக்கு, வாழ்வு இருந்தும் அதை வாழும் உரிமை பறிக்கப்பட்டவர்களுக்கு, ஒரு மனிதனாக கனமான வாழ்வு மறுக்கப்பட்டவர்களுக்கு, மனிதர்கள் அனைவரும் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்களே என்பதை அவர் வலியுறுத்தி அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றார். கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்ற அனைவரும் தேவனுக்கு முன்பாக சமமானவர்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு திருச்சபையிலும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அனைவருக்கும் சமமான வாழ்வு கொடுக்கின்ற கருவிகளாக நாம் செயலாற்ற வேண்டும் என்றும் ஆண்டவர் நமக்கும் அழைப்பு கொடுக்கின்றார். அவரிடத்தில் வந்த அனைவரையும் எந்த பாகுபாடுமின்றி ஆண்டவர் ஏற்றுக்கொள்கின்றதையும் நாம் காணலாம். ஒதுக்கப்பட்டவர்களையும் தயங்கி நின்றவர்களையும் தேடி சென்று அவர்களோடு அவர் உரையாடுகின்றார். அவர்களுடைய வாழ்விலும் அற்புதம் செய்கின்றார், ஆறுதல் அளிக்கின்றார், வாழ்வு கொடுக்கின்றார். அநேகருக்கு மீட்பை கொடுக்கின்ற பாத்திரமாக அவர்களையும் பயன்படுத்துகின்றார். இப்படி வாழ்வளிக்கின்ற ஆண்டவராக மனிதர்களுடைய வாழ்வில் கிறிஸ்துவானவர் செயல்பட்டார். நான்காவதாக, திருச்சபைகளை உருவாக்கி அதை வழி நடத்தி மனிதர்கள் வாழ்வில் செயல்படுகின்றார் கடவுள். அன்பு நிறைந்த ஐக்கியத்தை அப்போஸ்தலர்களின் மூலமாக அவர் உருவாக்கி எல்லா மனிதர்களும் இந்த ஐக்கியத்தில் ஒன்றிணைய வேண்டும், ஒருமித்து வாழ்ந்து அன்பினால் மனத்தாழ்மையினாலும் ஒருவரையொருவர் தாங்க வேண்டும் என்று அவர் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த ஐக்கியத்தில் குழப்பங்கள், பிரச்சனைகள் வரும்பொழுது ஆவியானவர் அப்போஸ்தலர்களின் மூலமாக ஆலோசனைகளை வழங்கி அவர்களை நடத்துகின்றார். நாம் ஏற்கனவே பார்த்தபடி ஆவிக்குரிய வாழ்விலும் முன்னேறி செல்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஒழுங்குகளையும் கற்றுக் கொடுக்கின்றார். மேலும் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியானவர், ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள் ஆகிய இவை எல்லாவற்றையும் அவர் சீராக கற்றுக் கொடுக்கின்றதை நாம் காணலாம். நாம் இப்பொழுது
தியானித்த அனைத்து காரியங்களையும் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு புத்தகங்களின் வாயிலாக விரிவாக தொடர்ந்து வருகின்ற தொகுப்புகளிலே நாம் காண இருக்கின்றோம். சுருக்கமாக புதிய ஏற்பாட்டிலே கடவுள் கிறிஸ்துவானவராக, ஆவியானவராக மனிதர்களுடைய வாழ்க்கையில் செயலாற்றி ஒரு பெற்றோரை போல கரிசனையும் அன்பையும் அளித்து, ஆசிரியரை போல கடிந்து கொண்டு வழிநடத்தி, நண்பனை போல ஆறுதல் படுத்தி, சமமாய் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு, சீர்திருத்தவாதியாக பிரதான கற்பனையான அன்பு நிறைந்த தனது ராஜ்யத்தை உருவாக்க கற்றுக் கொடுத்து சீர்திருத்தம் செய்து, விடுதலை அளிக்கும் மீட்பராக எல்லா அடிமைத்தனம், அடக்குமுறை, கண்ணீர், துன்பம், வியாதி, அசுத்தாவி, பாடுகள் ஆகியவற்றிலிருந்து விடுதலை அளித்து, வாழ்வளித்து, பாவத்திலிருந்து மீட்பை அளித்து, சமாதானமான வாழ்வை மனிதர்களுக்கு அவர் உறுதி செய்து, தேவராஜ்யத்தின் கருவிகளாக செயல்பட அழைப்பு கொடுக்கின்றார். இவ்வாறு புதிய ஏற்பாட்டில் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இருந்த உறவு வலுப்பெற்றது. நாமும் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு புத்தகங்களையும் தியானிப்பதின் மூலமாக அனுதினமும் அவரோடு இருக்கிற உறவில் வலுப்பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் வழி நடத்துவாராக. ஆமேன்.